மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்காலில் அதி கனமழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் புதுவையில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று கனமழையும், நாளை கடலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலில் அதி கனமழையும் பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் நாளை முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் மாவட்டங்களில் வரும் 28ஆம் தேதி மிக கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மீனவர்கள் 29ஆம் தேதி வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள சூழலில் நாகை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு செவ்வாய்க்கிழமை அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகள், வைத்தீஸ்வரன் கோவில், கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் மழை பெய்தது. இதனிடையே முன்னெச்சரிக்கையாக நாகை மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விடுமுறை விடப்படுவதாக ஆட்சியர் ஆகாஷ் அறிவித்தார். அதேபோல திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருந்த இளநிலை, முதுநிலை படிப்புகளுக்கான தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றொரு நாளில் தேர்வுகள் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதி கனமழை எச்சரிக்கையால் நாகை மாவட்டத்தில் குறுவை நெற்பயிர்களை அவசர கதியில் விவசாயிகள் அறுவடை செய்தனர். இதனிடையே கடலூர், பாம்பன் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதிகனமழை எச்சரிக்கை காரணமாக மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரியின் காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவான நிலையில் தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் காரைக்கால் மாவட்டத்துக்கும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நள்ளிரவில் திருநள்ளாறு, சேத்தூர், நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இதனால் முன்னெச்சரிக்கையாக மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து ஆட்சியர் மணிகண்டன் உத்தரவிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் சென்னையில் ஓரிரு இடங்களில் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 28, 29 தேதிகளில் ஓரளவுக்கு மழை கொடுக்கறதுக்கான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மாற்றங்கள் நிகழ்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். அதே போல உள் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு. தற்பொழுது உள் மாவட்டங்களுக்கான வாய்ப்பு குறைவு. இந்த சிஸ்டம் கடந்து போனால் உள்பகுதியில் கடந்து பெரும்பாலும் இது கடலோர பகுதிகளில் ஒட்டி தான் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மாற்றங்கள் நிகழ்ந்து உள்பகுதியில் சென்றால் உள்ள மழை உண்டு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் வாய்ப்புள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் மேலே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெல்டா மற்றும் புதுவை போன்ற வடகடலோர தமிழக பகுதிகளில் மழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 11:30 மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 690 கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து 900 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அது அடுத்த 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வடக்கு, வடமேற்கு திசையில் இலங்கை மற்றும் தமிழ்நாடு நோக்கி நகரும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்றிரவு பல்வேறு இடங்களில் இரவில் மழை பெய்தது. வள்ளுவர் கோட்டம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, ஈக்காட்டு தாங்கல் பகுதிகளில் மழை பெய்தது. லேசான மழையாக தொடங்கி சில இடங்களில் 10 நிமிடங்களுக்கு மேல் பலத்த மழை பெய்தது. இதேபோல ஆழ்வார்பேட்டை, ஆரேபுரம், மயிலாப்பூர், சாத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரம்பேட்டையிலும் மிதமான மழை பெய்தது.
அதிக கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள 4 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் விரைந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் கடலூரில் அதிக கனமழையை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. குறிப்பாக நாகப்பட்டினத்திற்கு ஜானி டாம் வர்கீஸ், மயிலாடுதுறைக்கு கவிதா ராமு, திருவாரூருக்கு காயத்ரி கிருஷ்ணன், கடலூருக்கு எஸ்.ஏ. ராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மாவட்ட நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து கண்காணிப்பார்கள் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களில் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 6 குழுக்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. ஏற்கனவே ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்றுள்ள மீனவர்கள் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்ல நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலம் தகவல் அளிக்கப்பட்டதாகவும் அரசு குறிப்பிட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுரையின் பேரில் நிவாரண முகாம்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்றிருப்பதாக முதல்வர் கூறியுள்ளார். பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். சோழிங்கநல்லூர் எழில்நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் சிறப்பாக நடைபெற்றிருப்பதாக தெரிவித்தார். அது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் முறைப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலெக்டர்கிட்ட அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் சொல்லியிருக்கோம். அதுபடி இங்கேருந்து ஜோன் வைஸாக செக் பண்ணுறதுக்கும் அதுக்கும் ஆட்கள் அனுப்புகிறோம். இந்த காற்றல் தாழ்வு மண்டலம் வலுப்பெற்றிருக்கு சார். இதோட நகர்வு தமிழ்நாடு கரையை நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. பெருமழை எதிர்பார்க்கிறோமா? என்ன மாதிரியான எதிர்பார்க்கல, அது வேற. நாங்கள் தயாராக இருக்கிறோம். எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்ப வேண்டிய பிரச்சனைகள் குறித்து திமுக எம்பிக்களுக்கு ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் போதிய அளவில் நியமிக்கப்படவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் நடப்பாண்டில் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் 3192 என்று அரசு விளம்பரம் செய்து அதற்காக நியமன தேர்வு நடத்தியதாகவும், ஆனால் பல பணியிடங்களை குறைத்து சுமார் 2800 பணியிடங்களுக்கு மட்டுமே சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் மற்றும் தற்காலிக முதுநிலை ஆசிரியர்களின் பணிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளதால் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு உட்பட தேர்வு எழுதும் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் என்று ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் தெரிவிப்பதாகவும் இபிஎஸ் கூறியுள்ளார். தற்காலிகமாக நியமிக்கப்படும் ஆசிரியர்களில் பலர் பிஎட் கல்வி தகுதி பெறாத சாதாரண பட்டதாரிகளாக உள்ளதாகவும், இதனால் மாணவர்களின் கல்வித்தரம் குறைவதாகவும் கூறியுள்ளார். மேலும் ஒரு தனியார் நாளிதழின் திட்டத்திற்கு அரசு பள்ளிகளில் சந்தா வசூலிக்க அரசு அதிகாரிகளை ஈடுபடுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காலியாக உள்ள 5154 பணியிடங்களுக்கும் இதுவரை தேர்வு நடத்திடாத மற்ற ஆசிரியர் பணியிடங்களுக்கும் உடனடியாக தேர்வு நடத்தி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் டிசம்பர் 9ஆம் தேதி கூடும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிதிநிலை மானிய கோரிக்கைகளுக்காக கடந்த ஜூன் 20 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. அதையடுத்து பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு அடுத்த கூட்டத்தொடர் கூடும் தேதியை அறிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 26(1) கீழ் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டமானது வருகிற டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் நிகழ்வுகளை முழுமையாக ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு உறுதியளித்தார். சட்டமன்றமா நீங்க எல்லாமே லைவ்ல தான் ஓடிட்டு இருக்கு. சட்டமன்றம் படிப்படியாட்டு முழுமையாட்டு சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையா லைவ் பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அப்பாவு கூறினார்.